கன்னியாகுமரி ஸ்டைல் தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொட்டினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா போட்டதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் இது பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன காய்னா சேனை, முருங்கைக்காய், கத்தரிக்காய். இது லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் தேங்காய்க்கு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு துருவின தேங்காய் ரொம்ப பொடி பொடியாக துருவி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 3 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கருவேப்பிலை, நல்ல மிளகு, 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. சிம்லேயே வறுத்துடுங்க, கரிஞ்சிடாமல். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது காய் வந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொண்டைக்கடலை ஆட் பண்ணி அது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸோட புளி தண்ணி விட்டு காயப்பொடியும் லைட்டாக போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு திக்காக வேணால் தண்ணி கம்மியாக பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டான தீயல் ரெடியும். ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் என்னென்னு சொல்லுங்கள்.